இன்றைக்கி ஈவினிங் விளையாடிட்டு இருந்த என்னோட பொண்ணு திடீர்னு அவங்க அப்பா கிட்ட வந்து, அப்பா என்னை வெளில கூட்டிகிட்டு போய் ஏதாச்சும் சாப்பிட வாங்கித்தாங்கன்னு கேட்க, அதுக்கு அவர் வேணான்னு சொல்லுவாருன்னு நினச்சா, சரி வா போகலான்னு சொல்லிட்டாரு. அவர் சரின்னு சொன்னதோ பசங்களுக்கு ஒரே ஜாலி தாங்க. பசங்களோட சேர்ந்து எனக்கும் தாங்க. அவங்க அப்பா என்னை விட்டுட்டு பசங்களை மட்டும் கூட்டிகிட்டு போகலான்னு பிளான் பண்ணிட்டாரு. அதெல்லாம் முடியாது, நானும் உங்க கூட வருவேன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு சரி வான்னு சொல்லிட்டாருங்க. அவர் சரின்னு சொன்னதும் எனக்கு ஒரே குஷி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நானும் அவங்களோட கிளம்பிட்டேங்க. போகிற வழியெல்லாம் ஒரே ஃபன் தாங்க. பசங்க அதை இதைன்னு பேசிட்டு வர நாங்களும் பொறுமையாக கேட்டுகிட்டே வந்தோங்க. அப்படி நாங்கள் பொறுமையாக கேட்டுகிட்டே வந்த இடம்தான் ஆவடி செக் போஸ்ட்டில் இருக்கிற ஃப்ரோசன் க்ரீம்ஸுங்க. கடைக்கு உள்ளே வந்ததும் பசங்க சட்டுன்னு ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என் பொண்ணு அது இதுன்னு கேட்க, என் பையனும் அதை இதுன்னு கை காட்டிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக இவங்க சொன்ன ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோங்க. ஃபுட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த டைமில் என்னோடய குட்டீஸ் 2 பேரும் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. என்னோடய பையனும் அவங்க அக்கா பண்ணுறது எல்லாத்தையும் திரும்பி பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவனுக்கு கடையில் என்ன தெரிஞ்சிச்சின்னு தெரியலங்க, சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருந்தான். அதுக்குள்ளே என்னோடய பொண்ணும் அவங்க கடைக்கு வெளியில் வச்சுட்டு இருந்த செட்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்குமே இந்த கடையை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. அவங்க கடை ரொம்பவே சிம்பிளாக இருந்துச்சுங்க, நீட்டாகவும் இருந்துச்சு. இவங்களோட ஆம்பியன்ஸும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. பலூன்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுட்டு வந்ததும் என்னோடய பொண்ணு நான் தான் ஃபஸ்ட்டு சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அப்பா ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்தோடனே சொன்ன மாதிரியே அவள் தாங்க ஃபஸ்ட்டு சாப்பிட ஆரம்பித்தா. அவங்க தம்பிக்கு கூட கொடுக்கலன்னா பாருங்களேன். அதுக்கப்புறம் அவள் என்ன நினச்சாலோ தெரியலங்க, அவங்க தம்பிக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோடய ஹஸ்பண்டும் பசங்களும் 3 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே என்னோடய பையன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சாப்பிட்டாங்க. அவனுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்னால் ரொம்ப பிடிக்குங்க. அவன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை கிளாஸ் தொட்டு சாப்பிடும்போது அவனோட ஃபேஸ் ரியாக்ஷன் பாருங்களேன், ரொம்பவே க்யூட்டாக இருக்குங்க. லைட்டாக புளிக்குது போல். என்னோடய பொண்ணுக்கிட்ட எனக்கு கொஞ்சம் குடாமான்னு கேட்டால் அவள் 1 ஸ்பூனுக்கு மேலே தரமாட்டேன்னு சொல்லிட்டா. ஏம்மா இப்படி சொல்கிறேன்ட்டு நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் இதை எதையுமே கண்டுக்காமல் அவருடைய வேலையை அவர் சைலண்ட்டாக பார்த்துட்டு இருந்தாருங்க. என்னோடய பையனுக்கு பாட்டுன்னா ரொம்ப பிடிக்குங்க. அங்கே பாட்டு போட்டு இருந்தாங்க, அதை கேட்டுகிட்டே ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். அவன் பாட்டு கேட்டுகிட்டே தலையை ஆட்டி ஆட்டி சாப்பிட்ற அழகை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. நீங்களும் பாருங்களேன், க்யூட்டாக பண்ணுறான்ல. ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சதும் பில் பே பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கேயும் சும்மா இல்லாமல் பசங்க 2 பேரும் ஜம்ப் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. இவங்க பண்ணுற சேட்டையெல்லாம் பார்த்து கடைக்காரரே ஃப்ளாட் ஆகிட்டாருன்னா பாருங்களேன். அப்புறம் அவர் கடையில் இருக்கிற பலூனை ஆளுக்கு ஒன்றா எடுத்து கொடுத்தாருங்க. கிளம்பும்போது என் பொண்ணு பர்கர் வேணும்னு கேட்க அவங்க அப்பா அதையுமே வாங்கிட்டாருன்னா பாருங்களேன். எப்போவுமே அப்பாக்களுக்கு பொண்ணுன்னா செல்லம் தானே. உங்களில் எத்தனை பேருக்கு அப்பாவோட செல்லம்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.